மதியம் சாப்பிட்டுட்டு படத்துக்குமே ஒய்ஃபோட நான் பேசிட்டு ஏன்னா ஏதோ ஜனரஞ்சமா கூட சில விஷயங்களை பேசுறேன். சப்ஜெக்டா பிற்பாடு பார்த்துக்கணும். பேசும்போது சொன்னேன், இந்த உலகம் இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் என்னன்னா எல்லாருக்கும் இன்ஸ்டன்டா, எல்லாரும் இன்ஸ்டன்டா காப்பிலாம் கடையில விற்கிறான், எல்லாம் ரெடிமேட், ஷர்ட் ரெடிமேட். யாருமே பொறுமையா எதுவும் செய்து பெறதுக்கு விரும்புது. அப்படியே கையில பழத்தை உரிச்சு கொடுக்கணும், சாப்பிடுவாங்க இன்ஸ்டன்டா. இப்போ ஆன்மீகமும் இன்ஸ்டன்டா வேணும். இது சொன்னா கேப்சூல் ஃபார்ம்ல வேணும். அப்ப அதை பற்றி நான் கொஞ்சம் சிந்திச்சு கொஞ்சம் அதுக்கு ஒரு தலைப்பு கொடுத்தேன். மனைவிட்ட சொன்னேன், பிரம்ம ஞானம்னு சொல்லல, அத்வைத வேதாந்தம் பின்னாடி எழுதிட்டு பாருங்க, அதையும் சொல்லல, மரத்தடி ஞானம் தலைப்பு. இந்த ஞானம் மரத்தடி ஞானம், இன்ஸ்டன்ட் விஸ்டம் ஆங்கிலத்துல. உடனே மனைவி கேட்டாங்க, மரத்தடி ஞானம்னு தமிழ சொல்றீங்க, அடுத்து இன்ஸ்டன்ட் விஸ்டம் சொல்றீங்களே, மரத்தடிக்கு இன்ஸ்டன்ட்டுக்கு என்ன சம்பந்தம்? அப்படி இல்லை, ஒரு சின்ன விளக்கம். புத்தன் மரத்துக்களை ஞானம் அடையணும் இல்லையா, போதி மரத்துக்கள். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? 6 ஆண்டு காலம் அறிவிலை தெளிவு பெறுவதற்கு புத்தன் சந்திக்காத ரிஷிகள் இல்லை. பல ரிஷிகள் ஞானிகள் எல்லாம் சந்திக்கிறான். அவங்க ஒவ்வொன்றும் சொல்லி கொடுக்குறாங்க. ஞானம் அடைவதற்கு நீ தலைகளை நிற்கணும், ஒத்த காலில் நிற்கணும், அந்த யோகா பண்ணணும், இந்த யோகா பண்ணணும், விரதம் இருக்கணும், இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, என்னெல்லாமோ சொல்றான். இவரும் அதெல்லாம் ஃபாலோ பண்ண கடைசியில ஒரு அரசன் எலும்பும் தோலுமாயிட்டான் 6 வருஷத்துக்கு. ஆனா அவனுக்கு ஞானமும் கிடைக்கல, திருப்தியும் ஆகும். சரி, ஒரு நாள் முடிவெடுக்கிறது, இனி யார்ட்டையும் போய் எதுவும் கேட்க மாட்டேன், ஞானத்தை தேடவும் மாட்டேன், போதும் சாமி அப்படின்னு 2 டைம் அந்த மரத்துக்களுக்கு உட்கார். இரவு நேரம் மனசுக்குள்ள முடிவெடுத்துட்டான், இனி நான் கேட்பது தேடுவது லீவிட்டு விட்டுட்டு கண்ணை மூடுறான், தூங்குறது. அவ்வளவு டயர்டா இருக்கு, தூங்குறது. ஆனா அப்படியே ஓய்வு எடுக்க, அந்த ஓய்விலையும் ஒரு தாகம் உள்ள இருக்கு. ஞானத்தை தேடிதானே வந்தா, கேட்க மாட்டேன்னு சொல்லாலும் கேள்வி உள்ள நிக்குது தொக்கிக்கிட்டு. அதை சங்கல்பம் கூட சொல்லாது, அடைந்தே தீர வேண்டும் என்று வைராக்கியத்தோடு 6 ஆண்டு காலம் அனைத்து தீர்த்த சித்தார்த்த இனி நான் கேட்பதில்லை தேடுவதில்லை என்ற முடிவில் அமர்த்தாலும் கூட அந்த உள்ளுக்கு அதை தேடு, அந்த நெருப்பு, அந்த தாகம் ஒழுந்து விட்டு எரி. ஆகவே அவனால தூங்க முடியல, கண்ண மூடி இருக்கிறான், எண்ணங்கள் இல்லை, எல்லாத்தையும் வேண்டாம்னு விட்டுட்டான். ஆனா உள் உணர்வு அந்த அது விழித்து கொண்டு, அதுதான் என்ன சொல்லுவாங்க, புத்தம். சித்தார்த்தன் புத்தம் என்று சொன்னால் தெளிந்த நல்ல புத்தி, தெளிந்த புத்தம், புத்தா ஹுட்னு கூட ஆங்கிலத்தில் சொல்ல. அவனுக்கு அந்த ஞானம் கிடைக்கும். எப்படி கிடைக்குது? இன்ஸ்டன்டா கிடைக்கும். எல்லாத்தையும் நிறுத்திட்டானே, இப்ப அவனுக்கு கொண்டு யாரோ கையில கொடுக்குறாங்க, இதாப்பா ஞானம், இன்ஸ்டன்ட். அது பேர்தான் இன்ஸ்டன்ட் விஸ்டம். எதுக்குல மரத்தடிக்கீழே பெற்ற ஞானம் அப்படின்னு மனைவிட்ட விளக்கம் கொடுத்தேன். அப்படியேங்கப்பா ரொம்ப பிரபாவமா இருக்கேன்னா, சரி இந்த கேப்சூல் நீங்க எப்படி கொடுக்க போறீங்க? எனக்கு எல்லாருக்கும் கேப்சூல் ஃபார்ம்ல இருக்கும். முன்னாடிலாம் கஷாயம் கொடுப்பாங்க. ஈவன் அலோபதி ஹாஸ்பிட்டல்ல கூட அந்த ஒரு பாட்டில்ல அது இது கலந்து 1 ounce குடி 2 ounce குடின்னு சொல்லுவாங்க. அது கசக்கும். ஆனால் இப்ப கசக்கு கூடாதுக்காக சுகர் கோட்டட் கேப்சூல், அப்பதான் சாப்பிடும், நோய் போயிடும். அது மாதிரி ஒரு கேப்சூல் ஃபார்ம் எழுதி வச்சுட்டேன். உடனே ஒரு சின்ன நோட்ஸ் போட்டு, இனி அடுத்தால எங்கேயாவது 3 நாள் சந்திச்சா அதனுடைய பெயர் மரத்தடி ஞானம், இன்ஸ்டன்ட் விஸ்டம். நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். சார் எப்படி சார், ரொம்ப ஆர்வமா இருக்கேன். பண்ணிட்டு 1 2 விஷயங்கள் சொன்னேன். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்ன பாடங்கள் ஆங்காங்கே விட்டு சொன்னதை ஷார்ட் ஃபார்ம். இப்படித்த 3 நாள்ல ஞானம் வரணும். ஞானத்தை கொடுக்க முடியாது, ஞானத்தின் பாதையை காட்டலாம். கேப்சூல்னா ஞானத்தின் பாதை. அப்படிங்கிற போது
முதல்ல ஞானம்னா என்ன ஒரு கேள்வி. நேரடியா சொல்ல போனா தெளிந்த நல் அறிவு. எல்லாருக்கும் அறிவு இருக்கு, ஆனா தெளிவா இருக்கு, குழப்பத்துல இருக்கு, அச்சத்துல இருக்கு, கவலையில இருக்கு இல்லையா? அறிவு தெளிவாக இருக்கு. அப்ப அறிவில தெளிவை ஞானம். சரி, அறிவுல தெளிப்பேன். ஒரே விஷயத்தான் நான் மட்டும் சொன்னேன், மனைவிட்டு உங்களுக்கு சொல்றேன். இப்போ வாழ்க்கையில அன்றாட நிறைய விஷயங்களை சந்திக்கிறோம். அந்த சந்திப்புல இன்பம் இருக்கு, துன்பம் இருக்கு, நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு, உயர்வு இருக்கு, தாழ்வு இருக்கு இல்லையா? திங்ஸ் ஆர் டிவைனிட்டிஸ், வேறு வேறா இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம சந்திக்கிறோம். இன்னைக்கு சில விஷயங்களை, சில நிகழ்வுகளை சந்திக்கிறோம், சில காரியங்களை செய்யறோம், எல்லாம் நடக்கு. இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்ப என்ன நிகழுதோ அல்லது நீ எதை சந்திக்கிறாயோ, இன்பமோ துன்பமோ, இது நிகழ்காலத்தில் நிகழக்கூடியதானே மனிதர்கள். ஆமா, நிகழுது. இல்ல, இது இறந்த காலத்தினுடைய ஒரு மாயா பிம்பம்னு. புரியல? இப்ப நீங்க புரிந்து கொள்ள. ஒரு காரியத்தை சந்திக்கிறீங்க இன்னைக்கு, ஆனா இந்த காரியம் நிகழ்வதற்கு பல காரணங்கள் நிகழ்ந்து முடிந்து விட்டன. திருப்பி நல்ல கவலை. நிகழ்காலம் என்பது இறந்த காலத்தின் ஒரு தொகுப்பு வெளிப்பாடு. ஒரு மரத்தை பாக்குறீங்க, இப்பதான் பாக்குறீங்க, மரம் அழகா இருக்கு. ஆனா இந்த மரம் வர்றதுக்கு பின்னாடி ஒரு சரித்திரமே இருக்கு, இறந்த கால சரித்திரம். அது விதையா இருந்தது, சின்ன செடியா வந்தது, இவ்வளவு எத்தனையோ வருஷம் கொண்டு வளர்ந்து நிக்குது. நீ இப்பதான் பாக்க. அது ஒரு விளைவு, விளைச்சல், ஒரு எஃபெக்ட். வித்தவுட் காஸ் நோ எஃபெக்ட். ஆனா நீ சந்திக்கிறது எஃபெக்ட், விளைவு. ஏதோ ஒண்ணு, இன்பமோ துன்பமோ. ஆனா இந்த காரியம், நீ இன்னைக்கு சந்திக்கிற காரியம், அதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்கு. அது இந்த பிறவியில கூட இல்லை, முற்பிறவியில உங்க அப்பா அம்மாட்ட, தாத்தா பாட்டியில கூட இருந்து வந்திருக்கலாம். ஆகவே நிகழக்கூடிய காரியங்கள் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில என்ன செய்யறோம்? அதை எதிர்த்து போராடும். துன்பம் வந்தா போக்க போயிடும், இன்பம் வந்தா பெருக்க போயிடும். நல்லா கவனிக்கணும். ஒரு இன்ப நிகழ்வு கண்டா இதை இன்னும் பெருக்கலாம், அதை அனுபவிக்கிறது கூட செய்யல, பெருக்கணும். துன்பம் வந்தா அந்த துன்பத்தை அனுபவிக்க கூட இல்லை, போக்கணும். இதுக்கு பேரு முரண்பாடு. நம்ம மனம் என்ன செய்யுது? முரண்பாடு அடையும். ஆனா என்ன புரிந்து கொள்ளணும், தெளிந்த அறிவு என்னன்னா, இப்ப நாம சந்திக்கிற காரியம் ஏற்கனவே நடந்து முடிந்த காரணத்தின் ஒரு விளைவு அல்லது ஒரு முடிவு. முடிவுன்னு கூட எடுத்துக்கலாம். எப்ப அது முடிவோ, முடிவை ஏற்றுக்கொள்ளணுமா எதிர்த்து போராடணுமா? எதிர்த்து போராடும் போது முடிவு பழைய தொடர்கதையாகும். தொடர் விளைவுன்னு சொல்லுவாரு மனுஷன். விளைவு தொடர் விளைவா. அந்த விளைவு அதோடு நின்றுட்டா பரவாயில்ல, முடிவு நின்றுட்டா பரவாயில்ல, அது மீண்டும் தொடருது. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நினைக்கிறேன், புரியுது? நீங்க புரியணும். அப்போ என்ன தெரிந்த நல்ல அறிவு என்றால், என்ன நிகழ்கிறதோ, நீ எதை சந்திக்கின்றாயோ அதற்கு எதிர்த்து போராடாது, முரண்பாடு அடையாது, முதல் கட்டத்துல அதை ஏற்றுக்கொள்ளணும். மிகப்பெரிய இழப்பா இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ளணும். எப்படி புரிந்து ஏற்றுக்கொள்றோம்? இன்றைக்கு இது நடக்கு, ஆனா என்னைக்கோ நடந்து முடிஞ்சதனுடைய முடிவை தான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். முடிவை என்ன செய்தாகணும்? ரிசல்ட் என்ன செய்தாகணும்? ஏற்றுக்கொண்டது ஆகணும். ஆனா ஏற்றுக்கொள்ளும் போது சங்கடத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடாது, புரிந்து, இந்த காரியத்தினுடைய காரணங்களை புரிந்து புரிந்து நல்ல கவனிங்க, புரிந்து சரி இப்படிதான் இருக்கும், ஓகே நான் ஏத்துக்கிறேன். அந்த பக்குவம் தான் ஞானம். ஒவ்வொரு காரியத்திற்கும் பல காரணங்கள் இருக்கு.
எப்படி காரியத்தை மாற்ற முடியும்? அது முடிவு. இந்த நல்ல புரிதலோடு உங்களுடைய இல்லற வாழ்வை, உங்களுடைய வாழ்க்கை துணையை, உங்களுடைய பெற்றோர்களை, குழந்தைகளை, உறவினர்களை, நண்பர்களை, ஒட்டுமொத்த சமுதாயத்தை, உங்களுடைய இல்லற வாழ்வையும், நீங்க சார்ந்திருக்கிற சமுதாயத்தையும், ஏன் சார்ந்திருக்கிற இயற்கையும் நீங்க அந்த ரீதியிலேயே அப்படியே ஏற்றுக்கொள்ள படம் புரிந்து பலம் பெஞ்சா ஏத்துக்கிட்டு தான் உடம்பிடிச்சுக்கலாம். அதான் அறிவு. அடுத்தது என்னன்னா, புரிந்து ஏற்றுக்கொள்றோம் பாருங்க. இந்த ஏற்றுக்கொள்கிற போதே மனசுக்குள்ள ஒரு நிதானம் உருவாகும். உணர்ச்சி வயப்படுவதற்கு பதில் நிதானம் உருவாகும். நிதானத்துலதான் நமக்கு ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய அந்த அவேர்னஸ், விழிப்புணர்வு ஏற்படும். முதல்ல என்ன வேணும்? நிதானம், பொறுமை. சரி, பிரச்சனை தலைக்கு மேல வந்து நிக்குது, ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்றீங்க சார், எப்படி இருக்கட்டும், பிரச்சனை வந்து அதான் சொன்ன மாதிரி காரியம் இது, அதை ஏற்றுக்கணும். ஃபர்ஸ்ட் அக்செப்ட் தி ப்ராப்ளம். இந்த அக்செப்டன்ஸ் வரும்போதே உள்ளுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட், ஒரு சைலண்ட் ஜோன் கிரியேட் ஆகும். ஏன்னா நீங்க ஒத்துக்கிட்டீங்கல்ல, ஏத்துக்கிட்டீங்கல்ல, அந்த நிதானம், அந்த அமைதி வரும். அப்புறம் பாருங்க, சிந்திக்கிற வல்லமை வரும். என்ன சிந்திக்கணும்? ஓகே, நான் ஏத்துக்கிட்டேன், இருந்தாலும் இதுல ஏதாவது செய்ய முடியும். இப்ப நமக்குள்ளே இதுல ஏதாவது செய்ய முடியும், இல்ல அப்படியே ஏத்துக்கிட்டு விட்டுலாம். இப்போ சிந்திக்கிற வல்லமை வருது. ஏன்னா மனசு அமைதியாயிடுச்சு, நிதானத்துக்கு வந்துருச்சு, சிந்திக்குது. சிந்திக்கும் போது சில டைம்ல இந்த பிரச்சனையை எளிதா தீர்க்கக்கூடிய ஒரு அறிவு கிடைக்கும். How to solve the problem. நான் சொல்றேன், நீங்க கொஞ்சம் பிராக்டிகலா திங்க் பண்ணி. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய வீட்லயும் ஏதோ பிரச்சனைகள் இருக்கு. அது நோயா இருக்கலாம், கடனா இருக்கலாம், பகையா இருக்கலாம், நிறைய இருக்கலாம். அதெல்லாம் நினைச்சு நினைச்சு சங்கடப்பட்டுட்டு நீங்க இருக்கலாம். ஏன்னா எல்லாருமே சங்கடப்பட்டு வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டுதான் இருக்கும். இந்த பாரத்தை வந்து இம்மிடியட்டா இறக்கி வைக்கணும். அதுக்கு ஒரு கேப்சூல் வேணும். தலைவலிக்கு கேப்சூல் கொடுத்த மாதிரி. இன்னைக்கு புரிந்து கொள்ளுங்க, எது நிகழுதோ அந்த காரியத்திற்கு காரணங்கள் இருக்கின்றன. காரணத்தை மாற்ற முடியாது, ஏன்னா அது இறந்த காலத்தில் நிகழ்ந்தது. நிகழ்காலத்தில் காரியம் நிகழ்கிறது, அதுக்கு ஒரு காரணம் நடந்து முடிந்து விட்டது. ஆகவே நம்ம ஒன்றும் பெருசா செய்யறதுக்கு இல்லை, ஜஸ்ட் அக்செப்ட் இட். புரிது? இதான் மெயின் கேப்சூல். முதல்ல புரிதல். எதை புரியணும்? அதுல இருக்கிற உண்மை, ரீசன்ஸ், அது உண்மை என்பதனால ஏற்றுக்கொள்ளும். அடுத்தபடி ஒரு தானா ஒரு உதாரணமா நான் அடிக்கடி சொல்றது, நெருப்பு சுடும், யாருக்கு தெரியாது? எல்லாருக்கும் தெரியும். நெருப்பு வேண்டாம் வச்சுக்கிட்டோமா? வச்சுக்கல, ஏன்னா நெருப்பு இல்லாம வாழ்க்கை இல்லை. ஆனா என்ன புரிந்து கொண்டோம்? நெருப்பை எவ்வாறு அணுகுவது, கையாளுவது, இந்த அப்ரோச் அண்ட் ஹேண்டில் மெத்தட்னு சொல்றோம். நான் அடிக்கடி சொல்றதுதான் இப்ப சொல்றேன். இதை நீங்க முதல் டெவலப் பண்ணு. பிரச்சனை எது வந்தாலும் சரி, உங்களுக்குள்ள சங்கடம், எந்த பிரச்சனை வந்து நான் ஏற்றுக்கொள்ளத்தேன். உங்களுக்குள்ள அந்த மைண்டுக்குள்ள வந்து ரெடினஸ் வரும். How to face the problems. நீங்க ரெடி ஆயிட்டீங்க, எந்த ப்ராப்ளம் தான் I am ready to face. I know the techniques how to solve these problems. என்ன டெக்னிக்? How to approach and how to handle. இப்ப நெருப்பை நம்ம எல்லாரும் பயன்படுத்துறோம். அடுப்புல பால் வச்சிருக்கோம், பால் அடுப்புல வைக்கும் போதே அதை இறக்கி வச்சு துணியும் பக்கத்துல எடுத்து வச்சுக்கிறோம். இது மாதிரிதான் ஜாக்கிரதை அவஸ்தை. விழிப்புணர்வு. என்ன விழிப்புணர்வு? அடுப்புல பால் வச்சிருக்கோம், இனி கொஞ்ச நேரத்துல கொதிக்கும், இறக்கி வைக்கணும், முன்கூட்டிய துணி எடுத்து வச்சிட்டோமா? விழிப்புணர்வு வேலை செய்யுதா? எப்போ? காரியங்களின் காரணத்தை அறிந்ததுனால் உங்களுக்குள்ள அடக்கமாக இருந்த உள் உணர்வு விழிப்படையுது. அவேக்கன்ட் ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ். இத மட்டும் இப்ப டெய்லி என் மனைவி சொன்னேன், உனக்கு நெருப்பு சுடுன்னு தெரியும், அவங்க கையில பாத்தீங்கன்னா இங்க ஒரு கோடு, இங்க ஒரு கோடு, இங்க ஒரு கோடு இருக்கும்.
2 மாசத்துக்கு ஒருக்கா ஒரு சூடு வச்சுக்குவாங்க. ஏன்? அவேர்னஸ் போயிடுச்சு. இனி முன்கூட்டியே நான் என்ன செய்ய போறேன், அதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வேணும், நான் யார்கிட்ட பேச போறேன், என்ன பேச போறேன், எதுக்காக பேச போறேன், எப்படி பேசணும், ஒரு ரிஹர்சல் பார்த்துக்கணும். இதான் விழிப்புணர்வு. இந்த விழிப்புணர்வை தான் நான் கேப்சூல் இன்ஸ்டன்ட் தான். நீங்க விழிப்புணர்வு இல்லாம மயக்கத்துல உணர்ச்சிப்பட்டு எதையாவது பேசுவது, எதையாவது செய்வதுன்னா என்னைக்குமே காரியங்கள் நிக்க போறது. தொடர் விளைவு. மேலும் மேலுமே இது மாதிரி நீங்க ஏற்றுக்க முடியாத, கஷ்டப்படக்கூடிய, துன்பம் தரக்கூடிய காரியங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அதை முடிவுக்கு கொண்டு வரணுமானால் நல்லா புரிந்து கொள்ளுங்க. முதல்ல புரிந்து ஏற்றுக்கொள்ளணும். அப்புறம் நிதானம் வரும். அந்த நிதானத்தை கொண்டு இனி இதமே மாதிரி வராம இருப்பதற்கு, இல்ல அதை மீறி வந்தால் அது எவ்வாறு கையாள்வது, அப்ப இதுக்கு எப்படி பிராக்டிஸ் பண்ணலாம், இதுதான் முதல் செய்யணும். இதுதான் உளவியல் தத்துவம். இதுதான் முதல்ல நம்ம செய்து பழகணும் கொஞ்சம் கொஞ்சம். அடுத்தது நான் அடிக்கடி சொல்லுவேன், எதை எடுத்தாலும் இது இப்படித்தான். நெருப்பு எப்படித்தான் சுடும், பாம்பு எப்படித்தான் சீரும், என் மனைவி எப்படித்தான் நான் புரிஞ்சு வச்சுக்கணும். என் மனைவி இப்படித்தான், அல்லது என் கணவன் இப்படித்தான், என் குழந்தைல மூத்த பையன் அப்படி, இந்த பையன் இப்படி. சோ அந்த அது வேற என்ன, அது அப்படிதான். அதனால நான் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னதை நீ சொல்ற தொகுத்து, இதான் மருந்தடி ஞானம். இதை நீங்க கரெக்டா அந்த ஞானத்தை அடிப்படையா கொண்டு செஞ்சுட்டீங்கன்னா ஒரு 6 மாசத்துக்குள்ள ஒரு நல்ல அவேக்கன்ட் ஸ்டேட்டுக்கு வர்றதுனால எப்பவுமே அமைதியும் மகிழ்ச்சியும் தங்கும்.